ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 27/5/2025। मीठे बच्चे, तुम्हारा मुख अभी स्वर्ग की तरफ है। तुम नरक से किनारा कर स्वर्ग की तरफ जा रहे हो, इसलिए புத்தி का योग नरक से निकाल दो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் இப்பொழுது ஸ்வர்க்கத்தை பக்கமாக இருக்கின்றது. நீங்கள் நரகத்தை விட்டு கடந்து ஸ்வர்க்கத்தின் பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையினால் உங்களுடைய புத்தியின் தொடர்பை நரகத்திலிருந்து எடுத்து விடுங்கள். प्रश्न, सबसे ऊंची और सूक्ष्म मंजिल कौन सी है? उसे पार कौन कर सकते हो? கேள்வி, அனைத்தை விட உயர்ந்த மற்றும் சூக்ஷ்மமான லட்சியம் எப்பேற்பட்டது? அதை யாரால் கடந்து செல்ல முடியும்? उत्तर, तुम बच्चे स्वर्ग की तरफ मुँह करते हैं, माया तुम्हारा मुँह को नरक की तरफ फेर देती है। अनेक तूफान लाती हैं, उन्हें तूफानों पर पार करना यही है सूक्ष्म मंजिल है। பாபா சொல்றார், குழந்தைகள், உங்களுடைய முகத்தை ஸ்வர்க்கத்தின் பக்கமாக கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மாயா உங்களுடைய முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி விட்டுடுது. அநேக விதமான புயல்களை கொண்டு வருது. அந்த புயல்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் கடந்து போனோம். இதுதான் சூக்ஷ்மமான லட்சியம். இந்த லட்சியத்தை கடந்து செல்வதற்காக பற்றை வென்றவர் ஆக வேண்டும். निश्चय और हिम्मत के आधार पर इसे पार कर सकते हो। विकारियों के बीच में रखते निर्विकारी हंस बनना यही है मेहनत। நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில்தான் இதை கடந்து செல்ல முடியும். யாரால கடந்து போக முடியும்? மாயா எப்படி வந்தாலும் சரி, நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில்தான் கடந்து செல்ல முடியும். விகாரிகளுக்கு நடுவில் இருந்தாலும் கூட நிர்விகாரியான அன்னப்பறவையாக ஆக வேண்டும். இதுதான் மிகப்பெரிய உழைப்பு. கீத், நிர்பல் சே லடாய் பல்வான் கி. பாடல், பலவீனமானவர்களுடன் பலசாலிகளினுடைய யுத்தம். பலவீனமானவங்களோட பலசாலிகள் யுத்தம் பண்றாங்க. ओम शांति। बच्चे जो सेंसिबल हैं वो अर्थ तो अच्छी रीति समझते हैं। जिनका बुद्धियोग शांतिधाम और स्वर्ग तरफ है उन्हों को ही तूफान लगते हैं। बाबा तो अभी तुम्हारा मुँह फेरता है। பாபா சொல்றார், ஓம் சாந்தி. குழந்தைகள் யார் ரொம்ப புத்திசாலிகள், அவங்க நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. யாருடைய புத்தியினுடைய கனெக்ஷன் பரந்தாமத் பக்கமோ ஸ்வர்க்கத்தின் பக்கமாக போயிட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் புயல், மாயா கூட வருது. பாபா நம்முடைய முகத்தை ஸ்வர்க்கத்தின் பக்கமாக, பரந்தாமத்தின் பக்கமாக திருப்பிட்டார். अभी तुम बच्चों को भी ध्यान में है, कब हमारा स्वर्ग स्थापन हो फिर सुखधाम में आएगा। इस दुखधाम से तो सबको जाना है। குழந்தைகள், நாம் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே ஸ்வர்க்க ஸ்தாபனை மற்றும் சுகதாமத்தை நினைக்கணும். ஸ்வர்க்க ஸ்தாபனையை செய்யணும். நாம் சுகதாமத்தில் வருவோம். இந்த துக்கதாமத்திலிருந்து எல்லாருமே போய்தான் ஆகணும். सारे सृष्टि के मनुष्यों को बाबा समझाते रखते हैं, बच्चे अभी स्वर्ग के द्वार खुल रहे हैं। முழு சிருஷ்டியினுடைய மனித ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். குழந்தைகளே, இப்போ ஸ்வர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. तुम्हारा बुद्धियोग स्वर्ग तरफ जाना चाहिए। உங்களுடைய புத்தியின் தொடர்பை ஸ்வர்க்கத்தின் பக்கமாக ஈடுபடுத்த வேண்டும். बच्चों को समझाया गया है, ये है ज्ञान सागर की दरबार है। भक्ति मार्ग में इंद्र की दरबार भी गाई जाती है। பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார், இது ஞான கடலினுடைய சபை. பக்தி மார்க்கத்தில் இந்திர சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்பொழுது பகவான் ஞான கடல் இந்த சபை உருவாக்கியிருக்கிறாரு. बाबा समझाते हैं, बच्चे काम महाशत्रु हैं, इसे तो तुम्हें बहुत नफरत आनी चाहिए। பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும். कई बच्चे जो मुरली मिस भी कर लेते हैं, बहुत बच्चे इसमें लापरवाह रहते हैं, समझते हैं हमने नहीं पढ़ी तो क्या हुआ। நிறைய குழந்தைங்க பாபாவுடைய டெய்லி முரளியை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே இதில் கவனமற்றவங்களாக அலட்சியமாக இருந்துடுறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஞானம் கேட்கல, இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் கேட்கலைன்னா என்ன ஆக போகுது, நான் படிக்கலைன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு கவலையற்றவங்களாக இருந்துடுறாங்க. முரளி பாபாவுடைய முரளி கேட்கணுங்கிற விஷயத்தில் முழுமையான
கவனமே இல்லை. ऐसा देह अभिमानी बहुत हैं, वो अपना ही नुकसान करते हैं. அப்படி தேக அபிமானம் உடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவங்க தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. எப்படி குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸு பாடத்தை படிக்கல அப்படின்னா அதில் அலட்சியமாக இருந்துடுறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும். பாபா जानते हैं, इसलिए जहाँ यहाँ जब आते हैं तो भी पूछता हूँ, बहुत मुरलियाँ नहीं पड़ी होगी, पता नहीं उनमें कोई अच्छी पॉइंट्स तो रोज़ निकलती हैं ना. பாபாவுக்கு தெரியும். அதனால் பாபா சந்திக்க போகும்போது பாபா கேட்பாராம், குழந்தைங்களாம் முரளி டெய்லி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு பாபா. ஏன்னா நிறைய முரளியை நிறைய குழந்தைகள் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னைக்கு இவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ், அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூட பாபா சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த குழந்தைங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி சென்டர்ஸ்க்கு குழந்தைகள் வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாபா बच्चों को पुण्य आत्मा बनने की युक्ति बताते हैं. बच्चे इस पुरानी दुनिया का अभी अंत है. मैं अभी डायरेक्ट आया हूँ. ये है पिछाड़ी का दान, एकदम सरेंडर हो जाओ. बाबा ये सब आपका है. பாபா तो देने के लिए ही कराते हैं. பாபா குழந்தைகளை புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக குழந்தைகளுக்கு யுக்தி சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தினுடைய இறுதி நேரமாக இருக்கிறது. நான் இப்போ நேரடியாக வந்திருக்கிறேன். பாபா கிட்ட நேரடியான முறையில் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்யணும். பாபா எல்லாமே உங்களுடையது. பாபா எதுக்காக பாபா இப்படி சொல்கிறாருன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்கணும் அப்படின்னா நாம் அவர்கிட்ட அனைத்தையும் நாம் நேரடியாக அர்ப்பணமாக ஆகணும். अभी तो मैं डायरेक्ट हूँ, अभी तुम जो करेंगे उनका रिटर्न पदम गुना मिलेगा. பாபா சொல்ல, நான் உங்கள் முன்னாடி ஸ்வயம் ஈஸ்வரன் நேரடியாக வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கான ரிட்டர்ன் பல கோடி மடங்காக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். अच्छा, धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான விஷயங்கள். इस पुरानी दुनिया का अंत है. बाबा डायरेक्ट आया है तो एकदम सरेंडर हो जाना. बाबा ये सब आपका है. इस युक्ति से पुण्य आत्मा बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்தினுடைய இறுதி நேரம். பாபா நேரடியாக வந்திருக்கிறார் என்றால் ஒரேடியாக பாபாவிடம் தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். பாபா இது அனைத்துமே உங்களுடையது. இந்த யுக்தியினால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். सेकेंड पॉइंट, मुरली कभी भी मिस नहीं करना है. मुरली में लापरवाह नहीं रहना है. ऐसा नहीं हमने नहीं पढ़ी तो क्या हुआ. பாபா சொல்கிறார், முரளியை ஒருபோதும் தவற விடவே கூடாது. பாபாவுடைய மகாவாக்கியம் முரளி, இதை நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. இன்றைக்கி நான் படிக்கலைன்னா என்ன, முரளி கேட்கலைன்னா என்ன அப்படின்னு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. हम तो पार हो गए नहीं, ये तो देह अभिमान தான். முரளி ஜரூர் பட்னி है. பாபா சொல்கிற, நான் தான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டேனே, எல்லாத்தின் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன், அதனால் என்னை கேட்காட்டி என்ன அப்படிலாம் அலட்சியமாக இருக்கிறது கூட தேக அபிமானம் தான். பாபா டெய்லி முரளி சொல்கிறாருங்கிறப்போ நாம் தினமும் முரளி கண்டிப்பாக கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். वरदान, स्वयं को मोल्ड कर रियल गोल्ड बन हर कार्य में सफल होने वाले स्वपरिवर्तक भव. வரதானம், தன்னை வளைத்து ரியல் தங்கமாக, உண்மையான தங்கமாகி ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய சுயத்தை மாற்றுபவர் ஆகுங்கள். जो हर परिस्थिति में स्वयं को परिवर्तन कर स्वपरिवर्तक बनते हैं वो सदा सफल होते हैं. யார் ஒவ்வொரு குழப்பமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் தன்னை மாற்றிக்கிறாங்க, சுயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவரை ஆகிடுறாங்க, அவங்க எப்பொழுதுமே வெற்றியாளர் தான். इसलिए स्वयं को बदलने का लक्ष्य रखो. அதனால் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான லட்சியத்தை கொண்டு வாருங்கள். दूसरा बदले तो मैं बदलूं नहीं. அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா நான் மாறிக்கிறேன், முதல்ல அவங்க மாறட்டும் அப்புறம் நான் மாறிக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க மாறுறாங்களோ இல்லையோ நான் மாற வேண்டும், நான் அர்ஜுன் ஆக வேண்டும். சதா தன்னுடைய மாற்றம்னு வரும்போது முதல்ல நான் தான். இந்த யார் முதலில் நான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மாற்றத்தில், அவங்க தான் முதல் நம்பரில் வர முடியும். ஏன்னா தன்னை மோல்டு பண்ணக்கூடியவங்க, தன்னை வளைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான்
உண்மையான தங்கம், ரியல் கோல்டு. ரியல் கோல்டுக்கு தான் மதிப்பு இருக்கின்றது. स्लोगन अपने श्रेष्ठ जीवन का प्रत्यक्ष प्रमाण द्वारा बाप को प्रत्यक्ष करो. ஸ்லோகன் தன்னுடைய சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் படுத்துங்க. நம்முடைய வாழ்க்கை நிரூபணமாக வெளியில் தெரியணும், இவங்க வாழ்க்கை ரொம்ப சிரேஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு எப்போ பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்குதோ அப்போ பாபாவை நாம் வெளிப்படுத்த முடியும். இன்றைய நாளிற்கான பாபாவின் அவ்யக்த இஷாரை. रूहानी ராயல்ட்டி और பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி தாரன் கரோம். ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை கடைபிடிப்பதற்காக பாபா இன்னைக்கு சொல்கிறார், बाप समान बनना है व बाप के समीप जाना है. तो अपवित्रता अर्थात काम महाशत्रु स्वप्न में भी वार न करें. பாப் சமான் ஆக வேண்டும், பாபாவினுடைய நெருக்கத்தில் செல்ல வேண்டும். அதனால் அப்பவித்திரத்தா என்ற, அதாவது காமம் என்ற மகா சத்ரு எதிரியை கனவிலும் கூட யுத்தம் செய்யவே விடக்கூடாது. சதா பாயி பாய்க்கு ஸ்மிருதி சஹஜ் और स्वतः स्वरूप में हो. சதா சகோதரா சகோதரா என்ற நினைவு சஹஜமாகவும் தானாகவும் உங்களுடைய ஸ்வரூபத்தில் இருக்கணும். आत्मा के असली गुण स्वरूप और शक्ति स्वरूप स्थिति से नीचे नहीं आओ. ஆத்மாவினுடைய உண்மையான குணத்தின் ஸ்வரூபம் மற்றும் சக்தியின் ஸ்வரூபம் என்ற ஸ்திதியிலிருந்து ஒருபோதும் கீழே வராதீர்கள். ஓம் சாந்தி.